ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி மிகவும் முக்கியமான ஒரு நாளான பௌர்ணமி நாள். இன்றைக்கி வந்து ஏதாச்சும் ஒரு கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஞாபகத்துக்கு வந்தது எங்கன்னு சொன்னால், நூறலியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான காயத்ரி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரெடி ஆனாங்க. ஸோ இதை வந்து எங்கள் ஊர்லேருந்து இப்போ கடந்து போகணும்னு சொன்னால் கந்தப்பளையிலேருந்து கடந்து போகணும்னு சொன்னால் நூறலியாவில் இருக்கக்கூடிய ஹாவலியில் இந்த கோயில் வந்து அமையப்பெற்றிருக்குங்க. இந்த கோயிலை பொறுத்த வரையில் வந்து பௌர்ணமி நாட்களில் வந்து மிகவும் ஒரு சிறப்பான பூஜைகள் வந்து இங்கே நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அதில் பிரதானமான ஒரு பூஜையான சிவலிங்கத்துக்கு வந்து நாமளே வந்து அபிஷேகம் செய்யலாம். ஸோ இளநீர் வாங்கிட்டு போயிட்டு நம்ம அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் பால், அதன் மூலம் நம்ம வந்து சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்னத்தை நினச்சி வேண்டுதலோட அபிஷேகம் செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ நாங்களும் வந்து ஒரு வேண்டுதலோட அபிஷேகம் செய்தோங்க. ஸோ அந்த அபிஷேகத்தை முடித்த பிறகு நம்ம வந்து பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நம்ம பூஜையும் செய்யலாம். ஸோ அந்த பூஜையும் முடிச்சுட்டு அந்த விஷ்ணு கோயிலும் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த விஷ்ணு கோயிலுக்கும் போயிட்டு நீங்களும் நூறலியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற காயத்ரி அம்மன் கோயிலில் வந்து வழிபாடுகளை மேற்கொள்ளணுமா இருந்துச்சுன்னு சொன்னால், மந்த்லி வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் இங்கே வந்து வழிபாடுகளை வந்து மேற்கொள்ளலாங்க. நாங்களும் வழிபாடுகளை முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் வினய்.